பேக் டு ரேவ்ஜெய் வீலாக்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றிங்க. என்னோட சேனலை இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண. இன்னும் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு வந்து சண்டே ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட சண்டே ரொட்டீனில் எப்பயுமே நான்வெஜ் இருக்கும். பட் இன்னைக்கு நான்வெஜ் எடுக்கல. ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் டியூட்டி இருந்ததுனால ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 11 o'clock மேலே பாப்பாக்காக ஒரு ஐஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் மெலனில் தான் பண்ணேன். வாட்டர் மெலன் அப்படியே சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். பட் பாப்பாக்கு வாட்டர் மெலன் அப்படியே சாப்பிட்றது பிடிக்கவே பிடிக்காது. நான் இவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டு அவங்க சாப்பிடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஐஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்களான்னு ட்ரை பண்ணேன். ஸோ வந்து ஓவர் நைட் வந்து வாட்டர் மெலன் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்சரில் வந்து இந்த ஃப்ரீஸ் பண்ண வாட்டர் மெலன் ப்ளஸ் 2 டீஸ்பூன் சுகர், ஆஃப் லெமன் பழத்தோட சாரி வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா நமக்கு வாட்டர் மெலன் ஐஸ் வந்து ரெடி. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். என்னோட பேபி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் சாப்பிடாதனால இந்த மாதிரி ஐஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. இதை நம்ம இப்போ உடனே கூட சர்வ் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி அகெயின் ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு இன்னும் வந்து வாட்டர் மெலன் ஐஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். குக்கிங் ஒர்க் பண்ணும்போது கொஞ்ச நேரம் டிவி போட்டு விட்டா அமைதியாக டிவி பார்த்துட்டு இருப்பா. அப்போ தான் நம்மளே கொஞ்சம் குக் பண்ண விடுவா. டக்குன்னு குக்கிங் ஒர்க் முடிச்சுட்டு அவளுக்கான 11 o'clock ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாப்பா மேக்ஸிமம் வந்து ராவாக தான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவா. அவளுக்கு வந்து இந்த ஜூஸ் போட்டு கொடுத்தா அவள் ஜூஸே குடிக்க மாட்டா. அதே ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சமாச்சும் அவள் விரும்பி சாப்பிடுவான். ரீசெண்டாக இந்த பீலர் வந்து எனக்கு வந்து டைம் சேவிங் சொல்லலாம். ஸ்வீட் கார்ன் வந்து டெய்லியோ ஒரு 2 days ஒன்ஸ் பண்ணும்போது ஜஸ்ட் பீல் பண்ணி கொடுத்துட்டா பாப்பா அழகாக உட்காந்து சாப்பிட்ருவான். வீக்கெண்ட்ஸ்னாவே கண்டிப்பாக வெளியே போயிடுவோம். ஸோ அதை வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாப்பாவுக்கு பிடிச்ச ஸ்வீட் கார்ன், அந்த மறக்காம வாட்டர் பாட்டில், கிரேப்ஸ் தான் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் டைப்பர்லாம் எடுத்துப்பேன் என்னோட டைப்பர் பேக்கில். பாப்பா வெளியே கூட்டிகிட்டு போகும்போது இந்த எசென்ஷியலாக எடுக்காம நான் வெளியே போகவே மாட்டேன். ஹேண்ட் பேக் இல்லாமல் கூட போயிடுறது. பட் டைப்பர் பேக் எல்லாம் வெளியே போகிறதே இல்லை. ஏன்னா பாப்புக்குட்டி எந்த டைமில் வேணால் கிராங்கி ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அண்ட் ப்ராப்பரான கொஞ்சம் எசென்ஷியல் எடுத்துகிட்டு போயிட்டா கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் டைவர்ட் பண்ணி அழுகையை கம்மி பண்ணி ட்ராவல் டைமில் கொஞ்சம் ஸ்மூத்தாக கூட்டிகிட்டு போயிடுவேன். பாப்புக்குட்டிக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டதுன்னா அழகாக ட்ரெஸ்ஸை பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. நான் குயிக்காக ரெடி ஆகணும். அம்மா ஆனதுக்கப்புறம் ரெடி ஆகிறதுக்கு கண்டிப்பாக நோ டைம் மாதிரி தான் எனக்கும் ஆயிடுச்சு. இப்போலாம் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டாப் அண்ட் வந்து ஒரு ஜீன்ஸ் போட்டுட்டேன். இந்த டாப் வந்து நான் அஜியோவில் வாங்கினது, இந்த பேண்ட் வந்து மிந்த்ராவில் வாங்கினது. குவாலிட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இந்த டாப் வந்து ரொம்ப பிளைன் டாப். நெக்கில் மட்டும் வந்து ஒரு ஸ்டோன் டிசைன் வரும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபைனலி நானும் பாப்பாவும் ரெடி ஆயாச்சு. எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டைம் ஆயிடுச்சு. குயிக்காக கிளம்பிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் அங்கே சிட்டியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யூஏலி நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நல்ல வேலை எங்கே பார்த்தாலும் ஏசி இருக்குது. தேங்க் காட், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஃபைனலாக கரெக்ட் டைம் பஸ்ஸை பிடிச்சி நானும் பாப்பாவும் உட்காந்தாச்சு. பாப்பாவும் தூங்க ஆரம்பிச்சாச்சு. நானும் தட்டி தூங்க வச்சிட்டேன். ஒரு வழியாக இந்த கிராண்ட் மாஸ்க் வேடிக்கை பார்த்துட்டே போனேன். ஹஸ்பண்ட் கரெக்டாக சிட்டியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு எங்களுக்காக. பஸ்ஸு விட்டு இறங்கும் போதே ஆப்போசிட்டில் அவங்க அப்பாவை பார்த்துட்டான். ஒரே ஜாலி ஆகிட்டு உடனே ஏன்ட்டு சடனாக அவங்க அப்பா கிட்ட ஜம்ப் அடிச்சிட்டான். அப்படியே நாங்கள் அவுட்டிங் போன பிளேஸ் தான் அபுதாபியில் இருக்க ஹோம் சென்டருக்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். 2021 அபுதாபிக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது நானும் ஹஸ்பண்ட் மட்டும் ஹோம் சென்டர் ஜஸ்ட் வந்து விண்டோ ஷாப்பிங் மட்டும் தான் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ்லாம் தேவைன்னு சொல்லிட்டு வாங்கலான்னு தான் பாப்பாவை கூட்டிகிட்டு போனோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் பாப்பாவை கூட்டிகிட்டு ஹோம் சென்டருக்கு போகிறது. ரொம்ப ஹாப்பி ஃபீலிங்காக இருந்துச்சு. 2021 ஹஸ்பண்ட் கூட ஃபஸ்ட் டைம் ஹோம் சென்டருக்கு போயிருந்தேன். அகெயின் இப்போ பாப்பாவை செகண்ட் டைம் கூட்டிகிட்டு போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பாப்பா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கே ஷாப்பிங் போனாலும் இந்த ட்ராலி எடுத்து பாப்பா ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டு தான் என்னோட ஷாப்பிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா என்னால் பாப்பாவை தூக்கிட்டு இந்த ஹோல் மால் சுற்றினா கால் ரொம்ப வலி எடுத்துக்கும். டுடே ஹோம் சென்டரில் எந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் நான் பர்ச்சேஸ் பண்ணலை. ஜஸ்ட் வீட்டுக்கு தேவையான எசென்ஷியல் தான் நான் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் அங்கே இருக்க எல்லா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். பட் ரேட் எல்லாமே ரொம்ப காஸ்ட் அதிகமாகவே இருந்துச்சு. எனக்கு ஹோம் சென்டரில் காஸ்ட் அதிகமாக இருந்தாலுமே ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப யூனிக்கான டிசைன், கலர் அண்ட் டெக்ஸ்சர், குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஐட்டமுமே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. ஹோம் சென்டரில் நான் நோட் பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மெட்டீரியல் எல்லாமே மேக்ஸிமம் வந்து கிளாஸில் இருந்துச்சு, வுட்டில் இருந்துச்சு, செராமிக்கில் இருந்துச்சு. நமக்கு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த மெட்டீரியல் எல்லாமே நமக்கு வீட்டில் வச்சா ரொம்ப ஹை கிளாஸ் லுக்கு கொடுக்கும். பட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டா நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கலாம். சில ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஹோம் சென்டரில் அந்த ப்ராடக்ட்டுக்கு மேலேயே அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அந்த பாக்ஸை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட நம்ம ஐடியாஸ் எடுத்து அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் போன டைம் வந்து டிஸ்கவுண்ட் சேல் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் போட்டிருந்தாங்க. அந்த ரேட்டுக்கு அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒர்த்தாங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கிச்சன் டூல்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. அதையும் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு செக்ஷன் பார்க்கும்போது நிறையா திங்ஸ் வாங்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் ரேட்டுக்கு அது ஒர்த்தான்னு பார்த்துட்டு தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன். நிறையா திங்ஸ் வந்து ரேட் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஜஸ்ட்டு பார்த்துட்டு வச்சுட்டேன்.
அவ்வளோ அழகா யூனிக்கான கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் இதுவரைக்கும் செராமிக்ல எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்கி யூஸ் பண்ணதே இல்ல. எனக்கு ரொம்ப பயம். வாங்கி இத கீழ போட்டு உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு, கிளாஸ் வேணா யூஸ் பண்ணியிருக்கேன். செராமிக் யூஸ் பண்ணதே இல்ல. அந்த செக்ஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வால் ஃப்ரேம் டெக்கரேஷனுக்கு வந்து இந்த ஐடியாஸ் எல்லாமே நான் Pinterestல மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். மேபி உங்க வீட்டுக்கு இந்த மாரி வால் ஃப்ரேம் ஆர் மிரர் ஒர்க் இந்த மாரி டெக்கரேட்டிவ் ஐட்டம் இல்ல டிவி யூனிட் ஆர் சோஃபா ஆர் ரூம்ல வந்து வால் ஹேங் பண்றதுக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஒன்ஸ் ஹோம் சென்டர் விசிட் பண்ணி பாருங்க. நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த கிளாஸ் வாட்டர் பாட்டில் கூட ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு ஜூட்ல அவ்வளோ அழகா கவர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நாங்க வுட் செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். இவ்ளோ வுட் செக்ஷன் கலெக்ஷன் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எல்லாமே வாங்கணும்னு ஆசை தான். பட் எதுவும் வாங்கல. ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் தான். எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னா கண்டிப்பா ஒன் டைம் ஹோம் சென்டர் விசிட் பண்ணி பாருங்க. ஐடியாஸ் நெறையா உங்களுக்கு கிடைக்கும். தென் வந்து வுட் செக்ஷன பார்த்துட்டு கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம் செக்ஷனுக்கு போயிருந்தோம். கொஞ்சம் மெஷரிங் ஸ்பூன்லாம் தேவைப்பட்டுச்சு. நம்ம வீட்ல இருக்க ஸ்பூன நம்மள மதிச்சிருக்கோமா சொல்லுங்க? அது பாட்டுக்கு ஓரமா இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஓரமா இருப்போம்ல. இவங்க ஸ்பூன கூட அவ்வளோ அழகா டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, என்னோட ஸ்பூனுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன்னு. இங்க இருக்க டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் வாங்கணும்னு ஆசை தான். பட் பாப்பா வச்சுட்டு இதெல்லாம் வாங்குனா கண்டிப்பா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி உடைச்சுருவாங்க. அதனால ஜஸ்ட் பார்த்துட்டு அங்கேயே வந்துட்டேன். அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது. கண்ணுக்கு ஒரே குளிர்ச்சியா இருந்தது. பார்த்து ரசிச்சுட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயாச்சு. சரியான கால் வலி. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர்ல வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அவங்க அலைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சைடு பேபியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே என்னோட பொண்ணு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கீழே என்ன இப்படி ஒரு சந்திரமுகியா பார்த்துருப்பீங்களோ, மேலே வந்தோடனே ஒரு மினி சந்திரமுகி ஆகிட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலி ஹோம் சென்டர் ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த வீடியோல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷாப்பிங்லாம் முடிச்சு பில் போட்டு வெளிய வந்தாச்சு. பக்கத்திலேயே பஸ் ஸ்டாப் இருந்ததுனால பஸ் ஏறி பக்கத்துல தான் WTC மால் இருந்துச்சு. இன்னைக்கு நான்வெஜ் வேற சாப்பிடல. சரியான பசியா இருந்துச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு மெக்டொனால்ட் KFCல ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஃபைனலி எண்ட் டு த வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாக்ல உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.